அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தங்கமணி மோதல். அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினராவார். இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உறவினரும் கூட. அதிமுக ஆட்சி காலத்தின் பொழுது பல்வேறு துறைகளின் அமைச்சராக இருந்துள்ளார். முக்கிய தலைவராகவும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இவர் எஸ்பி வேலுமணி, தங்கமணி என்ற இரு அமைச்சர்கள்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வலது மற்றும் இடதுகரமாக செயல்பட்டு அவரது அனைத்து பணிகளையும் நிறைவேற்றியவர்கள். அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு இவர்கள் பல்வேறு முயற்சிகளை ஆரம்ப காலகட்டத்தில் மேற்கொண்டவர்கள். மேலும் 18வது மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்பும் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக இவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள். இதற்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சிதான் என்று கூறப்பட்டு வருகிறது. தங்கமணியினுடைய சம்பந்தி டெல்லியில் முக்கிய தலைவர்களோடு நெருக்கமாக இருப்பதாகவும், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் இவருக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதாகவும், அதனை வைத்துத்தான் பாரதிய ஜனதா கட்சி தங்கமணியிடம் இந்த அசைன்மெண்டை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என தங்கமணியிடம் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்ட போது தங்கமணியும் இது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் சென்று பேசியுள்ளார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, நீங்கள் ஏற்கனவே வந்து 6 பேர் என்னை சந்தித்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். அப்பொழுதே நான் முடியாது என்று கூறிவிட்டேன். மேலும் பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக கூறிவிட்டேன். ஒரு முறை கூறியதுதான். மீண்டும் மீண்டும் அதனை பேச வேண்டாம். அதை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை என முகத்தில் அடித்தார் போன்று பேசியதாக கூறப்படுகிறது. இதன் பின்பு தங்கமணி அமைதியாகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் அசைன்மெண்ட்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி என்ற இருவருக்கு மட்டுமே வரும். எஸ்பி வேலுமணி ஓரளவுக்கு அவற்றை செய்வார். தங்கமணி அமைதியாகவே இருந்து வந்தார். எடப்பாடி பழனிசாமியிடம் அது முதல் சரியாக பேசுவதும் இல்லை என்று கூறப்பட்டு வந்தது. தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து மோதல் போக்கில் இருந்து வந்தார். திடீரென டெல்லிக்கே சென்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மத்திய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்றவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சி.வி. சண்முகம், தம்பிதுரை போன்றவர்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியது. செங்கோட்டையன் இது போன்ற ஆள் கிடையாது. இவர் எப்படி டெல்லிக்கு சென்று அமித்ஷா, நிர்மலா சீதாராமனை சந்திக்க முடியும்? இதற்கு பின்னால் ஏதோ இருக்கிறது என யூகித்து செங்கோட்டையனது டெல்லி பயணத்தை பற்றி விசாரித்த போது செங்கோட்டையனுக்கு பின்னால் இருந்து செயல்படுவது தங்கமணிதான் என எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்ததாக கூறப்படுகிறது. தங்கமணிதான் செங்கோட்டையன் யாரை சென்று சந்திக்க வேண்டும், எப்பொழுது அவர்களது அப்பாயின்மெண்ட் கிடைத்தது என்பது பற்றி அனைத்தையும் கூறி டெல்லிக்கே அனுப்பி வைத்தது இவர்தான் என்றும் தெரிய வந்தது. இதனால் மிகுந்த கோபம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதனை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. தற்பொழுதைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி எதையும் செய்ய முடியாத அளவில்தான் இருந்து வருகிறார். அதிமுகவை உடைக்க பாரதிய ஜனதா கட்சி தயாராகிவிட்டது. அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ஒருங்கிணைந்த அதிமுகவில் OPS, சசிகலா போன்றவர்கள் இடம்பெற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும். 100க்கும் அதிகமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தான் கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் என்பது போன்ற நிபந்தனைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு விதிக்கப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி இதனை ஏற்றுக்கொண்டால் கட்சி அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி இதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்தால் கட்சி வேறொருவரது கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிடும். அவர்தான் செங்கோட்டையன் என்று கூறப்பட்டு வருகிறது. செங்கோட்டையன் ஒருங்கிணைந்த அதிமுகவை விரும்புகிறார். OPS, சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்வார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி அந்த இடத்தில் செங்கோட்டையனை அமர்த்த அதிமுகவினரே பலர் தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இது பற்றி தம்பிதுரை மற்றும் சி.வி. சண்முகத்தோடும் மத்திய அமைச்சர்கள் ஆலோசனை நடத்திவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மிக விரைவில் இது நடைபெறும். அதற்கு முதலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய திட்டம் என்ன என்பதுதான் முக்கியம். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி சொல்வதை கேட்டுக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமியே தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பார். இல்லையேல் அவர் அதிமுகவிலிருந்தே விலக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. நன்றி.